சின்ன வயசுலலாம் என்னோட அம்மாவும் என்னோட அப்பாவும் டூர் கூட்டின்னு போறேன் அப்படின்ற பேர்ல கோவில் குளமா தான் கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுவாங்க. அதனாலயும் என்னவோ தெரியல, எனக்கு அந்த பழக்கம் அப்படியே ஒட்டிக்கிச்சு. நான் எப்பயுமே கோவில் குளம் அப்படின்னு சுத்தி இருக்க ஆளுதான். ஆனா கடந்த ஒரு மாசமா என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னால கோவில் பக்கத்துலயே தலை வச்சு படுக்க முடியல. அதனால இன்னைக்கு எப்படியாவது கோவில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்காவை டார்ச்சர் பண்ணி கிளப்பி கூட்டின்னு போயிட்டேன். இந்த ஆன்டிஸ்னா கோவில் வாசல்லையே உட்காந்து எல்லாத்தையும் வைக்கிறதுனால அங்கே இங்கன்னு தேடி அலையிற அலைச்சல் எனக்கு இல்ல, மிச்சமாயிடுச்சு. பிள்ளையாருக்கு போய் விளக்க போட்டுட்டு, பிள்ளையாரப்பா நானும் இருக்கேன், என்னையும் கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை ஞாபகப்படுத்துற மாதிரி அவருக்கு ஒரு அர்ச்சனையை போட்டுட்டு நான் தான் அந்த தேங்காயை உடைப்பேன், என்கிட்ட கொடுத்துங்கன்னு ஐயர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கிட்டேன். இந்த தேங்காயில கற்பூரத்தை ஏத்தி மூஞ்சிக்கிட்ட வைக்கும்போது ஒளியிலே தெரிவது தேவதையான்ற பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா வீடியோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நான் தேவதை இல்ல, பூத மாதிரி இருக்கேன். இந்த தேங்காயை நான் உடைப்பனா இல்ல இந்த தேங்காய் என் மண்டையை புழக்குமான்ற டவுட்டோடயே நான் போய் அடிக்க அந்த தேங்காய் எதுவுமே என்ன பண்ணல. ரொம்ப நல்ல தேங்காய். ஆனா 2-3 தடவை அடிச்சதுக்கு அப்புறம் தான் தேங்காய் வந்து உடஞ்சு. கொஞ்ச நேரம் என் வாய்க்குழப்பெல்லாம் அடக்கிட்டு கோவில்ல அமைதியா உட்காந்து வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஒரு கட்டு கட்டிட்டு முடங்கியாச்சு.